சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஆம் செல்லவே, நாளை பொன்னான புதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. ஆம், இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே. நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ அதிர்ஷ்டசாலி. ஆம் செல்லமே, இந்த பதிவை கேட்கும் நொடி உனக்கான நல்ல செய்திகள் வரத் தொடங்கிவிடும். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பொறுமையாக இரு. அந்த நேரம் வந்துவிட்டது. நாளை காலை உனக்கான அதிசயத்தை நிகழ்த்துவேன். மனதை மகிழ்விக்கக்கூடிய செய்தியே உன் பக்தி கண்டு அகமகிழ்ந்தேன். நான் வெகு நாட்களாக நீ கேட்பது நடக்காமலேயே இருந்ததல்லவா? அவையெல்லாம் நடக்கப் போகிறது என் செல்லமே. பிறகு பார், நீ ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய். உன் மனம் என்பது நான் வசிக்கும் தர்பார். ஆம், ஆகவே என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது. உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது. நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. ஆம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அரவணைத்துக் கொண்டேதான் வருகிறேன். நீ என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கானதை நான் செய்யாமல் இருப்பேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு. நீ விரும்புவது சற்று தாமதமாவது உன் கர்ம வினையேதான். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டுள்ளேன். உன் கர்மாக்களை நான் தட்சணையாக எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உருவாக்கி கொடுத்துள்ளேன். நீ எதையும் என்னிடம் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று மட்டும் நினைக்காதே. உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். இதோ உன்னுள் இருக்கும் முடிவை நீ யோசித்து செய். அதற்கு துணையாக நான் உதவி புரிவேன். மாறாக வேறு யாரிடமும் கெஞ்சி நிற்க வேண்டாம். உன்னால் முடிந்ததை செய். நடக்கும், நன்றாக நடக்கும். நம்பிக்கையோடும் கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல். அதை அடைய நான் உனக்கு துணையாக இருப்பேன், உன் சாயப்பா. பல ஆண்டுகள் நீ உன்னுள் புழுங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு நாளை நல்லதொரு முடிவு கிடைக்கும். ஆம் செல்லமே, இதோ சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுகள் துவங்கும். தடைப்பட்ட காரியத்திற்கு நல்ல விடைகள் கிடைக்கும். கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். எதிர்பாராத நல்ல உறவுகள் கிடைக்கும். ஆம் செல்லமே, நாளைய பொழுது உனக்கு அருமையான விடியல். அற்புதமான நிகழ்வுகள் பல நடந்து உனக்காக பல அதிசய செய்தி உனக்கு காத்திருக்கிறது. மனதை குளிரும் செய்தி அது. வேலை கிடைக்க உத்தரவு, திருமண பேச்சு, நல்ல உறவு, நல்ல வருகை என எல்லாம் உனக்கானது நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. தைரியமாக இரு. உனக்கான உதவியை உன் சாயப்பா அனுப்பிவிட்டேன். இனி சந்தோஷமான பாதையில் தான் நீ பயணிக்கப் போகிறாய். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று பல தடவை சொல்வது ஏனென்றால் நீ என்னை முழுவதும் நம்பிக்கொண்டிருக்கிறாய். என்னை நம்பியவர்களை உன் சாயப்பா என்றும் கைவிட்டதான சரித்திரமே கிடையாது. மேலும் என் வாக்கு என்றும் பொய்க்காது. வாழ்வில் நிச்சயம் முன்னேறுவாய். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஆதலால் எதற்கும் கலங்க வேண்டாம். நீ வீட்டிற்குள் நுழையும் போது நாளைய பொழுது உனக்கு முன் நான் வாசலில் வந்து நிற்பேன். உன்னை வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும், உன் குரலுக்கு நான் பதில் கொடுப்பதும் தானே இந்த சாயப்பாவின் கடமை. உன் வேண்டுதல்கள் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படப் போகிறேன். ஆம் செல்லமே, எதற்கும் கலங்க வேண்டாம். நீ ஒருவரை சந்திப்பாய். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவாய். உனக்கான உதவியை உன் வீடு தேடி உன் சாயப்பா அனுப்பி வைப்பேன். நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது நாடு விட்டு நாடு செல்லும் வாய்ப்பு கூட உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கத்தான் இருக்கிறது. அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்னம் வேண்டி வருவோரை வயிறு புடைக்க பசியாற்றி அனுப்பிவிடு. 1000 ஜென்மங்களின் புண்ணியம் அது உனக்கு கிடைக்கும். ஆகவே நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களிடம் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நான் அருள் புரிவேன். உன்னை பாதுகாப்பது, கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பாகும். ஆம் செல்லமே, நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும்.
உன் வாழ்க்கையில் அதாவது இருள் நீங்கி வெளிச்சமாகும் என்றுதான் உன்னை நான் சொல்கிறேன். நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு, வெற்றி உன்னிடம் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, நடக்க துவங்கிவிட்டது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது என் செல்லமே. துன்பப்பட விடமாட்டேன் என் செல்ல பிள்ளை. ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல பிள்ளை. நீ துன்பப்பட விடமாட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல இருக்கும். ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்து விட வேண்டாம். அவையெல்லாம் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள். ஆம், வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும். நமக்கு எப்போதும் எந்த ஒரு சூழலிலும் அதற்கான வழி உண்டு. சாமர்த்தியமும் திறமையும் வாய்ப்புகளை மற்றும் வாய்ப்புகளை, அதாவது சாமர்த்தியமும் திறமை மற்றும் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது. நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். உன் எதிர்காலம், உன் விருப்பம் எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது என் செல்லமே. உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது. ஏனென்றால் எட்டாத உயரத்தில் செல்லப் போகிறாய். உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டுமே சிந்தித்து முன்னோக்கி சொல். ஆம் செல்லமே, கடவுளின் படைப்பில் நீயும் திறமசாலிதான். பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது. ஆம், நீ இன்றிரவு தூங்குவதற்கு முன் உன் சாயப்பாவின் திருநாமத்தை ஒரு 10 தடவை அல்லது 9 தடவையாவது சொல்லிவிட்டு தூங்கு. பிறகு பார், உனக்கான நிம்மதியான தூக்கமும் நாளைய நிம்மதியினால் நல்ல ஒரு பொழுதுமாக உனக்கு விடியும். ஆம், ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஆம், இந்த மந்திரத்தை நீ தூங்குவதற்கு முன் நன்றாக சொல்லி என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே. நிம்மதியாக தூங்கு. ஆம், அற்புதம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நிம்மதியாக தூங்கி நாளைய பொழுது நல்ல பொழுதாக எந்திரி என் செல்லமே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.